listening to where cinematic audio has been. TDS. வணக்கம் நண்பர்களே. ஒரு 5.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் ஒரு செயல்முறை விளக்கம் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது STK டைப்பு ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இதில் யூஎஸ்பி நம்ம MP3 சாங்ஸு இந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம இந்த யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வால்யூம் மாஸ்டர் என்கோடர். இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ நம்ம பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட்டு இங்கே எடுத்துக்கலாம். இது சப்பர், இது சென்ட்ரு, இது சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. இது ஒரு 12 வோல்ட்டு எக்ஸஸ் பண்ண மினி ஃபேனை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பொறுத்தளவுக்கு 3 டிஜிட்டல் இன்புட் வந்துடும். ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI ARC இன்புட் வந்துடும். அது இல்லாமல் ஒரு 2 ஆக்ஸ் இன்புட் வந்துடும். இந்த டிவிடியும் இந்த டிடிஎஸ்ங்கிறது 2 ஆக்ஸ் இன்புட் வந்துடும். இது வந்து இப்போ யூஸ் இல்லை, ஏன்னா நம்ம டிஜிட்டல் இன்புட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால 5.1 அனலாக் இன்புட்டு கிடையாது. 2 ஸ்டீரியோ இன்புட்டு, 3 டிஜிட்டல் இன்புட் மட்டும் இதில் இருக்குது. இது ஆம்போட ஒயரம் பார்த்திங்கன்னா மொத்தமே புஷ்ஷோடு சேர்த்து 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான். ஸ்லிம்மான ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர். இது ஃபுல் STK டைப்பு. உங்களுக்கு இப்போ உள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஆடியோவுக்கு STK 402-950 ஐசியும், சப்புபருக்கு STK 4191 மோனோ சர்க்கியூட் உள்ள போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐசி குவாலிட்டியான ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் STK ஐசி. இது மை ஃபேவரட் கிங் டிஜில், அந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை எல்லாம் ஒரே போர்டில் வந்துடும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லா நீட்டான லுக்கில் இருக்கும். மற்றபடி இது FT003 HDMI ARC வெர்ஷன் 2.0, சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.5 லேட்டஸ்ட்டு யூனிடெக் கோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இது 4700 MFT 50 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 20-20 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு FT004D மாடல் எக்ஸோ பேஸ் மாடலு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 20-20 இந்த ஆடியோ போர்டுக்கு டைரெக்டாக AC இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஏன்னா இதில் இன்ஃபுல்ட்டாக பவர் சப்ளை எல்லாம் இருக்கனால அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட 20-20 லைன் மட்டும் இதில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 12-12 லைனை நம்ம இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இதுலேருந்து அவுட் எடுத்து ஒரு லைனு, அதாவது 12-12 AC லைனை இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொடுத்தாச்சு. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு நான் 7812 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. அதே மாதிரி அதே 12-12லேருந்து இன்னொரு லைன் எடுத்து இந்த 7812 ரெகுலேட்டரில் கொடுத்து அதில் ஒரு லைன் வந்து இந்த ஃபேனுக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு லைனும் இந்த ஃப்ரண்ட்டில் LED லைட்டுக்காக கொடுத்தாச்சு. அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் அந்த 20-20 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து ஒரு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு மட்டும் எடுத்து இந்த பக்க நோட்டில் இன்புட்டில் கொடுத்து அதில் ஒரு 12 வோல்ட் ஒரு மாதிரி டியூனிங் பண்ணி அதோட அவுட்டை இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த FT003 மினி டிகோடருக்கும் கொடுத்தாச்சு. மற்றபடி இதில் ஆடியோ ரிசல்ட் அருமையாக வந்திருக்கு. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு பின்னில் இருந்து ஒரே ஒரு ஒயர் எடுத்து இந்த ஆடியோ போர்டில் கிரவுண்டில் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். மேலே க்ளூ ஊற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்லேருந்து ரெகுலேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்து இந்த ஆடியோ போர்ட்டோட இந்த சைடு
கிரவுண்டில் நான் ஒரு ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த ஹம்மிங் நாய்ஸு நிப்பாட்டுறதுக்காக இந்த ஒயரை நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 சேனலுக்கு நீங்கள் 6 இன்ச்சு 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இது 12 இன்ச்சு வரையும் யூஸ் பண்ண முடியும். 10 இன்ச்சு நல்ல சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்லிம்மான மாடலில் எல்லா வசதியும் இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் அமைஞ்சிருக்கு. இதுலேயே டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் எல்லாமே டிஸ்பிளேலே காட்டும். அந்த மாதிரி மாடல் தான் இது. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆம்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் லைன்லாம் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் சும்மா ஷார்ட்டாக ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பேக் சைடு ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கொடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி HDMI ARC இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த டிவிலேருந்து. நம்ம எல்லா ஸ்பீக்கர் லைனை எல்லாமே கொடுத்து வச்சுட்டு இந்த ரிமோட்டில் டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆடியோவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்பீக்கர் லைன் கூட நம்ம கரெக்டாக கொடுக்காம கூட இருந்துக்கலாம். அது கொடுக்கலைன்னா அந்த ஸ்பீக்கர் லைனு ஆடியோ வராது. நீங்கள் அப்படி வராமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் லைன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ டெஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். Front left. லெஃப்ட்டு. Center. சென்டர். Front right. ஃப்ரண்ட் ரைட். Surround right. Surround left. சரௌண்ட் லெஃப்ட்டு. சப். Front left. இதிலே டிஸ்பிளேலே காட்டும். Front right. இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். டிடிஎஸ் ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். Right now, you're listening to where cinematic audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. டால்பி டிஜிட்டல். But what if sound could be extraordinary? Again. Engines are up and burning. Opening main door for second turn. What if sound could be captivating? Subtle. Authentic. டிடிஎஸ்